இந்த மீன் கறி வந்தாலும் என்னன்னு தெரியலையே. வந்தா கூப்பிடுடி ஒரு வார்த்தைன்னு சொன்னேன். எவ்வளவு திமிர பத்தியா. எங்கேயும் வெளியே போய் மீன் வாங்காம அவகிட்டயே தினந்தோறும் வாங்குற மாதிரி அந்த தினவட்டு தான் அவளுக்கு. இன்னைக்கு வரட்டும், அவளுக்கு இருக்கு கச்சேரி. வாசலை தாண்டி ரோட்டுக்கு போக முடியாது போல. மழை தண்ணி அவ்வளவு என் வாசல வந்து நிக்குது. எவ பார்த்த வேலையா இருக்கும் இது? தண்ணி எதுவும் என் வாசலுக்கு வராத மாதிரி அந்த பக்கம் தடுத்து வச்சிருந்தேன். ஓ, இது அந்த ராசாத்தியோட வேலை தானா? இருக்கட்டும் இருக்கட்டும். ஏங்க 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 எங்க இருக்கீங்க? இங்க வாங்கல கொஞ்சம். ஏங்க இந்தா இப்படி வந்து இந்த தண்ணி அப்படியே அந்த பக்கமும் போற மாதிரி சத்த வெட்டி விடுங்க. எவ்வளவு நம்ம வாசலுக்கு தண்ணி வர மாதிரி வச்சிருக்கா பாருங்க. மீன் மீன் எம்மா, மாடி விட்டம்மா. எம்மா பாடி முடியம்மா. இதான் மீன் எடுத்துக்கிட்டு வர நேரமா? ஏக்கா, என் பேரு மீனம்மா. நான் எத்தனை வர உங்ககிட்ட சொல்றது? என்னக்கா நீனு? என் பேரு முனியம்மா இல்ல மீனம்மா. மீன் வைக்கிறவனுக்குலாம் என்னடி ஷைலான பேர் வேணும்? நான் கூப்பிடுறதுதான் பேரு. எல்லாருக்கிட்டையும் பேசுற மாதிரி எல்லாம் என்கிட்ட துடுக்கு பேச்சு பேசிக்கிட்டு நிக்காத. என்ன மீன் கொண்டு வந்திருக்க சொல்லு. காணங்கத்தையும் கெளுத்தியும். மீன் வந்துருச்சு போலயே. மீனம்மா மீனம்மா வாங்க. என்ன உங்களை பார்த்தே ரொம்ப நாள் ஆகுது. எப்படி இருக்கிய? நல்லா இருக்கியலா? என்ன அம்மா தினமும் மீன் வாங்குறவ உங்களுக்கு தரமாட்டவள இருக்க? உடம்பெல்லாம் இழைச்ச மாதிரி இருக்கு. அடியே, என் புருஷன் இழைச்சிருந்தா உனக்கு என்ன, ஏறி இருந்தா உனக்கு என்னடி? பல்ல கட்டுறதை நிறுத்தடி. யோ, உனக்கு இங்க பொம்பளைங்க கிட்ட என்ன வேலை? உள்ள போயா. உள்ள போய் உன்னை பாவாடை தானே துவைக்க சொன்னா போயா. அட, பொண்டாட்டிக்கு பாவடையெல்லாம் துவைச்சு போடுவீல? நானும் கட்டி வச்சிருக்கேன் பாருங்க வீட்டுல ஒருத்தனை. மீனே, நான் உன்னைய பார்க்க மத்தியானம் வாரேன். வாங்க வாங்க. யோ, நான் பேசுறது உன் காதுல விழலையா? இந்த காணாங்கத்தையில காய்களை எடுத்து உட்காந்து ஆஞ்சு கொடு. காணாங்கத்தையா? சரி சரி. இந்த இப்படி வீட்டோரமா உட்காந்துக்கிட்டுமா? அடியே, யார் விட்டு நார் அடிக்க வைக்கிற? இந்த அந்த ஓரமா உட்காரு, இந்த பக்கம் வராத. ஏமா, உன் வீட்டுக்கு மீன் வாங்குறத உன் வீட்டு ஓரமா தானே உட்காந்து சுத்தம் பண்ண முடியும். அடுத்த வீட்டு ஓரமா உட்காந்து அவங்க நாத்தடிக்குதுன்னு சொல்ல மாட்டாவல? எவடி அவன்? என்னைய ஏத்து பேசுறவ அவன். அப்படி உட்காந்து மீனை சுத்தம் பண்ணி கொடுத்துருப்படி. இந்தாரே மீன் அலசுற தண்ணியெல்லாம் இந்த அப்படி ஓரமா ஊத்தி விடு. என்ன ஐயோ, என்னம்மா இது? அன்னைக்கே அந்த வசந்தி புள்ள வந்து ஒரு மாதிரி பேசுச்சு. நானும் அங்க உட்கார மாட்டேன். உனக்கு என்னடி பிரச்சனை? எவ அவனைய கேட்டவ? எவ்வளவு இருந்தாலும் என்கிட்ட அனுப்பிவிடு, நான் பாத்துக்கிறேன். ஏடி, மழை பெஞ்ச தண்ணி என் வாசல ஆறு மாதிரி வந்து நிக்குது. இதெல்லாம் அவளுக்கு கண்ணு தெரியலையா? மீன் அலசி ஊத்துறது அவளுக்கு வழியா இருக்கா? அப்படியே உட்காரு. அப்படி உட்காந்து மீனை சுத்தம் பண்ணி கொடுத்துட்டு போ. காசு நாளைக்கு வந்து வாங்கிக்க. நாளைக்கு என்னாலாம் வர முடியாது, உங்க வீட்டுக்கார்ட்ட கொடுத்து அனுப்புங்க. அடியே, எப்ப வரையா அப்ப வந்து வாங்கிக்கடி. சே, இந்த பொம்பளை கிட்ட ஒரே வம்பா போச்சு. மீன் வாங்காதன்னு சொன்னாலும் கேட்க மாட்டேங்குது. இந்த தெரு பக்கம் வந்தாலும் விட மாட்டேங்குது. ஒரு நாளும் மீன் வாங்கிக்கிட்டு காசு தர மாதிரி தெரியல. நாளைக்கு நீ எடுத்துக்கிட்டே தான் போகுது. இதெல்லாம் என்னதான் பொம்பளையோ? முடிச்ச தலையிலேருந்து உள்ள கால் வரைக்கும் நகை நட்டு போட்டிருக்க தவிர அடுத்தவங்களுக்கு காசு கொடுக்க மனம் வர மாட்டேங்குதே. இப்படியெல்லாம் ஊரை ஏமாத்தி சம்பாரிச்சுதான் நகை நட்டா வாங்கி கூச்சி வச்சிருக்கு போல இருக்கு. ஆளையும் மூஞ்சியும் பாரு. இது பல்லுக்கும் இது வாய்க்கும் பொருத்தமா தான் பத்திரக்காளின்னு பேர் வச்சிருக்காங்க. உட்காந்து மீன் அஞ்சு அந்த வசந்தி என்ன பண்ணுவான்னு தெரியல. சமக்கியா ஆஞ்சு கொடுத்துட்டு நம்ம பாட்டுக்கு நம்ம வேலையை பார்த்துட்டு போவோம். அவளாச்சு இவளாச்சு எங்கேயாவது எவ்வளவு அடிச்சுக்கிட்டு கிடக்கட்டும். மீனே மீனே, ஏ சின்ன பொண்ணு, மீன் வாங்கலையாடி? மக்கா சிபினே சிபி, அம்மா சொல்லி கொடுத்தது நான் ஞாபகம் இருக்குல்ல? இங்க பாரு, ஒரு 4-5 மாசத்துக்கு இங்கேயே உட்காந்து நல்ல சோறு சாப்பிடணும்னா நமக்கு வேற வழி இல்லை. சரியா? யாரை கேட்டாலும் அம்மாவுக்கு வவுத்துல கட்டின்னு தான் சொல்லணும். ஆரம்பிங்க ஆரம்பிங்க, 2 பேரும் ஆரம்பிங்க. அம்மா, மலையாளத்துல போய் சொல்றது தப்புன்னு சொல்லியிருக்கவாமா? நம்ம நல்லதுக்காக சொல்லலாம், அதனால ஒரு தப்பும் இல்லை. ஐயோ, என் பிள்ளை என்ன அறிவா பேசுது. இந்தா, இங்க நம்ம மாமூட்டில் இருந்தாதான் நம்ம அப்பா சம்பாரிச்சு கொடுக்குற காசை வச்சு நம்ம சேர்த்து நல்ல பெரிய அடுக்குமாடி வீடு கட்டலாம். என்ன நிறைய காசு பணம் சேர்த்து உனக்கு கார்லாம் வாங்கணும் இல்லையா? அதுக்கு நம்ம என்ன செய்யறது? அங்கேயே இருந்தா எல்லாம் நம்ம சோத்துக்கும் குழம்புக்குமே செலவு போயிடும். இங்க மாமூட்டில் இருந்தா மாமா நமக்கு எல்லாம் வாங்கி கொடுப்பாரு. பத்துக்க உங்க 2 பேரும் இங்கிலீஷ் மீடியத்தில் சேர்க்குறேன் சாமி. இந்தா, அம்மா பாவம் இல்லையா? அப்பா தனியால கஷ்டப்படுறாருல. அப்பாவுக்கு யார் இருக்கா? மாமா சம்பாதிக்கிற பணத்தெல்லாம் உன் அத்தைக்காரி அழிச்சு சாப்பிட்றா. பாவம் உன் மாமா. நம்ம இங்க இருந்தா மாமாவுக்கும் ஒத்தாசா இருக்கும், நமக்கும் ஒத்தாசா இருக்கும். சரிம்மா, அப்ப யாருக்கிட்டையும் நாங்க இதை சொல்ல மாட்டோம். நம்ம இங்கே ஜாலியா இருக்கலாமா? நம்ம மாநாட்டிலே இருக்கலாம். கூட பிறந்த அண்ணன் இருந்து எனக்கு ஒரு கொடுத்து உதவ ஆள் இல்லையே. எனக்கு ரொம்ப பசிக்குதுடி. எனக்கு தான் பசிக்குது. எத்தா 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 என் பிள்ளைங்க 2 பசியில துடிச்சு வாடுதுங்களே. ஏன் ஆத்தே தங்கம், என்னம்மா சொல்லாம கொள்ளாம வர்றது? என்ன சொல்லிட்டா வருவாங்க? சேர்த்து விட்டுட்டா வரணும். ஏன் நான் வரக்கூடாதா? இங்க ஆத்தா விடுன்னு நான் வரக்கூடாதா? அப்ப நான் ஆத்தா விடுன்னு தேடி வரக்கூடாதா? வாங்க பிள்ளைகள எங்கேயாவது போய் குளத்துல விழுந்து சாவலாம். அது நம்ம தங்கம் என்ன ஏதுன்னு எதுவும் சொல்லாம வந்திருக்கல, அதான் கேட்டேன். சொல்றதுக்கு என்ன இருக்கு மைனி?
அந்த மனுஷன் 1 ரூபா கூட சம்பாரிச்சு கொடுக்க மாட்டேங்கிறாரு. எல்லாத்தையும் அவி தங்கச்சிக்கும் அவி அக்காவுக்கும் மாறி 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 சீர் செஞ்சு என்னையும் என் பிள்ளை நடு ரோட்ல நிக்க வச்சுட்டாரு மைனிய. அதான் இனிமே நான் அந்த வீட்டுல இருக்க மாட்டேனே, மூட்டை முடிச்செல்லாம் கட்டிக்கிட்டு வந்துட்டேன். என்ன தங்கம், குடும்பம்னா அப்படி இப்படி இருக்கத்தான் செய்யும், அதுக்காக சண்டை விட்டுக்கிட்டு வந்துடுறதா? சரி வா. அப்ப என்ன குடும்பம் பண்ணாலும் நான் அங்கேயே கடந்து சாவணும், அப்படி சொல்லலாமா? வீட்டுக்கு வந்தவள ஒரு வார்த்தை உள்ளவான்னு கூப்பிடலையே நீனு. ஏம்மா ஏம்மா வாமா உள்ள வா வா. ஏம்மா பிளான் சக்சஸ் ஆயிடுச்சு. டேய் சும்மா இருடா, நான் இங்க முக்கி முக்கி திக்கி திணறி அழுதுகிட்டு நிக்கிறேன், நீங்க 2 பேரும் முட்டை முடிய முழிச்சு முழிச்சு பாக்குறீங்களே. 2 பேரும் பல்ல பல்ல காட்டினா இப்ப நான் சொல்றதெல்லாம் பொய் இல்ல உன் மைனி நினைப்பா. 2 பேரும் அப்படியே அப்பன மாதிரியே கல்லஞ்சக்காரங்களா இருங்க. என் கண்ணுல இருந்து தண்ணியே வராதா? என் அம்மா பாவம், என் அம்மா பாவம். ஏய் சுபீன், நீ அம்மா கூட சேர்ந்துட்டியா? ஏய் அழுவுடி அழுவு, அழுதாதான் சோறு போடுவாவ. ஏய் அவ கிடக்குறா, அவ உன் அத்தைக்காரிய மாதிரியே, அவளுக்கு நம்மனா ஆகாது. ஆமாம்மா, இவளை நீ குப்பத்தட்டில இருந்து எடுத்துட்டு வந்து நான் அப்பப்ப நிரூபிக்கிறா பாரு. ஏய் சுபுனே, ஒழுங்கா இருந்துக்க பாத்துக்க, நல்லா பொய் சொல்லி நடிச்சு ஏமாத்துங்க. சி அத்தை அத்தை. இல்லை உன் அத்தைக்காரி தான் உள்ள போயிட்டால, அப்புறம் என்ன அத்தை அத்தை டேஷ்ல பொத்தனே. சும்மா இருடா, ஏதாவது பார்த்தாதான் அழுவணும் சரியா? சாரு சும்மா அப்படியே நின்றுட்டுலாம் அழக்கூடாது. ஏதாவது பார்த்துட்ட பக்கத்துல போய் கட்டி பிடிச்சி கண்ணுல இருந்து தார தாரையே தண்ணி வர மாதிரி அழுவணும். அப்பதான் நம்ம சொல்றதெல்லாம் உண்மை நம்புவாங்க. சரிம்மா, இனிமே அப்படியே செய்யறம்மா. நம்ம வந்திருக்கோன்னு தெரிஞ்சுக்கிட்டா அத்தை ஊட்ட இழுத்து பூட்டிட்டு தெருவில் போய் உட்காந்து கதை பேசுவா. அவளை போக விடாம உள்ள கறியும் மீனும் நமக்கு ஆக்கறாளா இல்லையான்னு பாரு. சரிம்மா, அம்மா கறி குழம்பு மீன் வைக்க சொன்னாங்கன்னு சொல்லட்டுமா? சொல்லு சொல்லு, போய் சொல்லு போ. ஓவரா நடிக்கிறானே, ஒருவேளை காமிச்சு கொடுத்துருவானோ நம்ம மாமா? இல்ல இல்ல, நம்ம பெற்றதாச்சே. ஒண்ணுதான் அவங்க அப்பன மாதிரி இருக்கு, இது அப்படி நம்மள மாதிரி இதெல்லாம் காட்டி கொடுக்காது. நம்மகிட்ட உள்ள அவ்வளவு ஃப்ராடுதனமும் நம்ம பிள்ளைகிட்டே இருக்கு. இப்படித்தான் இருக்கணும், பேசலும் பிள்ளை. சுபின், ஐ லவ் யூ டா குட்டி. என் விதி அப்போது தெரிஞ்சிருந்தாலே கற்பத்தில் நானே கரைஞ்சிருப்பேனே. என் தலையெழுத்து என்ன, என் முதல் எழுத்து என்ன, அதை சொல்லுங்களே. வசந்தியே, ஏன் வசந்தியே, சீ சீ கர்ம கர்ம, என்ன கன்றாவியா நாருது. வீடு வசல சுத்தமா வச்சுக்கவே மாட்டாப்புல இருக்கு இவ. சே, முன்னாடி மட்டும்தான் பாக்குறதுக்கு அப்படியே மினுமினுப்பா இருக்கா, பின்னாடி தோட்டத்து வசத்தை பார்த்தா என்ன இவ்வளவு கேவலமா நாருது. அடையா வசந்தியே, மீன் அலசுல தண்ணி எங்க ஊத்தி வச்சிருக்கா பத்தியா இவ? தோட்டத்து வசத்துல தெரு இருக்கு, எல்லாரும் புழங்குற அளவுல கொஞ்சமாவது அறிவு இருக்கா பாரு அவளுக்கு. அடையா வசந்தி, ஏன் சிலுக்கு என்ன சின்ன பொண்ணு, என்ன வேணும்? வரவசல வந்து நீ கட்டிட்டு கிடக்குற சிலுக்கு, இது என்னடி இது ஈடா இது? ஒரு நாளைக்கு 40 வாட்டி மூஞ்ச சோப்பு போட்டு தேய்ச்சி 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 பவுடர் போட்டு அப்பி 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 மினு நம்ம மட்டும் மினிக்கிட்டா பத்தாது, அக்க பக்கத்துல நம்ம இருக்கிற இடத்தையும் நல்லா சுத்தமா வச்சிருக்கணும். அடியே இப்ப என்ன நான் சுத்தமா வச்சிருக்கல, இப்ப எதுக்கு இப்படி வந்து கட்டிக்கிட்டு நிக்கிற? மழை வேற பெய்யுது, உள்ள வாடி. மழை பெஞ்சா உனக்கு என்ன, நீ என்ன இங்கேயே புழங்குற? என்னடி என்ன வேணும் உனக்கு? என்னடி உன் மேல ஒரே மீன் கவுல அடிக்குது? மீன் கவுல ஏன் மேல அடிக்குது? அடியே, எனக்கு வர்ற அவசரத்துக்கு ஏண்டி மீனை வாங்கி ஆக்கி தின்னுப்புட்டு மீன் அலசின தண்ணியை கொண்டு வந்து புறவாசல ஊத்திட்டு எங்க அதை நான் கண்டுபிடிச்சிருவேன்னு ஏன் மேல மீன் கவுல அடிக்குதுங்கிறீங்க? இந்த உன் வீட்டுல எல்லாம் நான் ஜோரெல்லாம் தின்ன மாட்டேன், மீன் அலசி தண்ணியை ஊத்திருக்கேன், அது இப்படி சேர்த்த கழுவி விட்டா என்ன எப்படி நாருது? அது இருக்கட்டும், மழை நாள் தானே, சின்ன பிள்ளையோ 2 வச்சிருக்கல, ஏண்டி இந்த மாதிரி வாசலுக்கு பின்னாடி இவ்வளவு தண்ணி தேங்கி நிக்குத, இதை எங்கேயாவது சுத்தம் பண்ணி விட்டா என்னடி? ஆமா, இவ்வளவு நேரம் நான் இதை பார்க்கல பத்தியா? இதை பார்க்காம வேற எதை பார்த்துட்டு இருந்த? கண்ணு எங்க புடனிலே வச்சிருந்த? என்ன சின்ன பொண்ணு, இவ்வளவு தண்ணி எப்படி வந்துச்சு? ராத்திரியில இவ்வளவு தண்ணி வரலையே? ஏண்டி கர்நாடகாவில இருந்து அணை திறந்து நேரம் உன் வீட்டு வாசல்ல தான் வந்து இப்ப பாஞ்சு நிக்குது, சொல்ற பாரு. சத்தியமா எனக்கு இந்த தண்ணி எப்படி வந்ததுன்னு தெரியாது சின்ன பொண்ணு. என்ன சின்ன பொண்ணு, இது அநியாயமா இருக்க? ஆள் இல்லாத வீடு, கேட்கறதுக்கு யாரும் இல்லைன்னு இந்த மாதிரி எல்லாம் பண்றாளுல. தண்ணி எப்பவும் அந்த பக்கம் தானே போகும், இது என்ன புதுசா இருக்கு? சின்ன பொண்ணு அங்க பாருண்டி, இந்த பாரு அந்த பத்திரக்காரி வீட்டுல தண்ணி பாதை மாத்தி விட்டுருக்காளுல. ஆமா, வீட்டு வழியா போற தண்ணியை தான் இப்படி திருப்பி விட்டுருக்கா, தண்ணி போற வடிகால அங்க இருக்கு, தண்ணி இந்த பக்கம் திருப்பி விட்டா தண்ணி எங்க போகுமா? அப்படித்தானே நிக்கும். இந்த மாதிரி தண்ணியை திருப்பி விட்டுருக்காங்க, அது கூட தெரியல. மீனை நீ அதுல அலசி ஊத்தி வச்சிருக்க, ஒரே நாத்தமா நாருது. அக்கம் பக்கத்துல வீடு இருக்குன்னு கொஞ்சமாவது யோசி வசந்தியே. நானே காய்கறி குழம்பு எதுவும் இல்லாத பச்சை மிளகா சாம்பார் வச்சிருக்கேன், நான் வேற மீன் அலசினங்கிற. இந்த என்ன வசந்தி என்கிட்ட போய் சொல்ற? இந்த மீன் தொழும்புலாம் கிடக்க என்னது இது? சத்தியமா நான் இல்லடியே மீன் அலசி ஊத்துனவன், எந்த திருட்டு சிரிக்கினே எனக்கு நல்லா தெரியும். சின்ன பண்ண வசந்தி, மழை நேரத்துல எதுக்கு கத்திட்டு நிக்கிறீங்க? வீட்டுல எதுவும் வேலை இல்ல, நிம்மதியா உட்காந்து டிவி கூட பார்க்க முடியல. உங்க சத்தம் உள்ள வரையும் கேக்குது, கொஞ்சம் சத்தம் போடாத விளையாடுங்க. என்னது விளையாட்டு இருக்கோமா? நாங்க விளையாட்டு இருக்கோமா? ஏண்டி விளையாடுற வயசா எங்களுக்கு? வேலை வெட்டி இல்லாத நீங்க வேற என்ன செய்வீங்க?
இந்தா பத்தே, தண்ணி எப்பவும் உன் வீட்டு வாசல் வழியா தானே போவோம். இது என்ன இது புதுசா இந்த பக்கம் வெட்டி விட்டுருக்க? ஏன் என் வீட்டுல கேட்கறதுக்கு யாரும் இல்ல, நம்ம என்ன வேலை செய்யலாம்னு நினைப்பேன். அடியே உன் வீட்டுல யார் இருந்தா எனக்கு என்ன, இல்லாட்டி இருந்தா எனக்கு நடி. இவ்வளவு நாள் நான் ஊர்ல இல்ல, அதனால நல்ல தண்ணி இந்த வழியா வெட்டி விட்டு 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 என் வாசல்ல கிடந்த மண்ணெல்லாம் தண்ணி அடிச்சுட்டு போய் இப்ப நான் பள்ளத்துல கிடக்கேன். இப்பதான் நான் வந்துட்டேன்ல, இனிமே உங்க வேலையெல்லாம் என்கிட்ட ஆட்ட முடியாது. இந்தா நாங்க ஒன்றும் வேணும்னே தண்ணி எல்லாம் அந்த பக்கம் வெட்டி விடல. அது பள்ளமான இடங்கிறதால எப்பவும் தண்ணி அந்த வழியா தானே ஓடும். புதுசா தண்ணி என்ன மன போட்டு இந்த பக்கம் திருப்பி விடுற? அங்கதானே வடிகால் இருக்கு. இந்த பக்கம் தண்ணி ஓடுறதுக்கு வழி இருக்கா? வழி இருக்கு இல்ல அதை பத்திலாம் எனக்கு தெரியாது. என் வீட்டு வாசல்ல தண்ணி நிக்க கூடாது. அப்ப என் வீட்டு வாசல்ல மட்டும் தண்ணி நிக்கலாமா? வீட்டுல தண்ணி நிக்குது, பண்ணை நிக்குது, அதுக்கு நான் என்ன பண்றது? என்னால எதுவும் செய்ய முடியாது. காமெடி பண்றேன்னு நினைப்பா, ஒழுங்கா இருந்துக்கு பாத்துக்க. இப்ப மம்மட்டி எடுத்துட்டு வாடி. அந்த இடத்த உடச்சு விடுறேன், தண்ணி அப்படியே போகட்டும். எப்ப வந்து என்ன பண்றேன்னு பாக்கும். இரு அதுக்கு முன்னாடி நான் ஒண்ணு கேட்கணும். டாரு நீ காலைல நீ தானே மீன் வாங்கின? என் வீட்டுல என்ன நடக்குது, நான் என்ன வாங்குறேன், என்ன செய்யறேன்னு பாக்குறதா உனக்கு பொழப்பா? உன் வீட்டுல நீ எதையாவது வாங்க, எதையாவது செய்யு. எதுக்கு மீனை வாங்கி அலசி தண்ணி இவ வீட்டு வாசல்ல ஊத்துன? அடியே நீ அதை பாத்தியாடி? நீ வாங்கினதான் நான் அங்க இருந்து பாத்தனே. ஒளிஞ்சிருந்து பாத்தியா? அப்புறம் என்ன பேசுற? நான் தான் ஊத்துனா, அதுக்கு இப்ப என்ன? இறுதி செஞ்சுட்டு எவ்வளவு திமிர பத்தியா உனக்கு? டாடி விளக்க மாத்த எடுத்துட்டு வந்து ஒழுங்கா இதெல்லாம் கழுவி விடுற. என்னடி பண்ணுவீங்க? என்னடி பேசும்போதே வாடி போடுங்கிற? ஏடி உன் தகுதி என்ன, என் தகுதி என்ன? ஏன் கிட்ட வந்து நின்னு பேசுற? ஏ அத்தே கொடைய கொண்டு கடைசரா பத்தியே திருட்டு சிறுக்கி என் நீல நல்லா இருப்பியாடி, நாசமா போனவள. நீ உனக்கு எவ்வளவு கொழுப்பு இருக்கும், பேசிட்டு இருக்கும்போதே கொடைய கொண்டு எறிற. அவ்வளவு பெரிய ஆளடி நீ, அவ்வளவு பெரிய ஆள நீ. ஏய் கைய விட்ரி அவ்வளவு பெரிய ஆள நீ? ஏடி அவ்வளவு பெரிய ஆள ஏமலே கை வைக்கிற? ஏய் உட்ரி ஏய் யார் அடிக்கிற? என் பிரண்டி அடிக்கிற? யார் உள்ளடி கை வைக்கிற? யார் அடிக்க வர? ஒண்ணுல அத சிறுக்கி. அத்தே பொம்பளையா இவ இந்த மீதி விதிக்கிற? ஐயோ வசந்தி, அடியே இப்படி அவளை தள்ளி விட்ட. ஏமா பாரு எப்படி அடிக்கிறா பாரு. பொம்பளை அடி நீ, இப்படிதானே அவளை தள்ளி விட்ட. ஐயோ யாமல வந்து விழ பாக்கறலே. ஏய் என்ன அடிச்சு கீழ தள்ளுறீங்களா? உங்களை என்ன பண்ணிட்டு பாருங்கடி. வசந்தி எழுந்துடி, நீ அடிபட்டு இருக்கா? என்னடி சத்தம், என்ன சத்தம்? ஐயோ என்ன ஆச்சுடி? வசந்தியை பிடிச்சி கீழே தள்ளி விட்டாக்கா. இது வசந்தியை பிடிச்சி கீழே தள்ளிட்டாளா? ஏடி என்ன பிரச்சனை உனக்கு? கிட்ட வம்புக்கு வரலன்னா உனக்கு தூக்கம் வராதா? ஏக்கா சாக்கடை தண்ணி இந்த பக்கம் திருப்பி விட்டுட்டா, மீன் அலசி தண்ணியா என் வீட்டு வாசல்ல ஊத்திட்டா. என்னன்னு கேட்டதுக்கு இங்க ரெண்டு பேரும் சேர்ந்து போட்டு அடிக்கிறாக்கா. என்னது அடிக்கிறாளா? என்ன பத்திரக்காலையே உடம்பு ஊறுதா அடி வாங்குறதுக்கு? ஒழுங்கு மரியாதை வாழை சுருத்திக்கிட்டு இருக்கிற மாதிரி இருந்தா ஊர்ல இரு, இல்ல ஊரை விட்டு துரத்துறோம் பாத்துக்கோ. அவ கிடக்கா விடுக்கா வாக்கா. அவன் வேற கீழே விழுந்துட்டா. நல்லா இடுப்புல போய் தைலம் தேய்ச்சி விடணும். சந்தி அடி எதுவும் அதிகமா? அம்மாக்கா இடுப்புலாம் ரொம்ப வலிக்குது, கொடையில வேற காலை குத்திட்டாக்கா. என்ன இது பத்திரக்காலையே? ஏய் தூக்கி விடுங்கடி என்னைய. நல்லா திங்கறல்ல எரும மாடு மாதிரி நீயே எந்துக்கோ. எங்க ரெண்டு பேரையும் மாறி மாறி அடிச்சு செம்பிக்கிட்டே இப்ப என்ன எந்திருக்க? அலசி ஊத்துனல்ல, உனக்கு நல்லா வேணும். நீ வாக்கா. ஏய் உங்களை என்ன பண்றேன்னு பாருங்கடி. ராசாத்தி நீ தானடி என் வீட்டு வாசல்ல மழை தண்ணி வர்றதுக்கு காரணம். உன்னைய வச்சுக்கிறேன். என்னடி இவ என்கிட்ட உம்புக்கு வரா? இவெல்லாம் எப்பவும் திருந்த மாட்டா வாக்கா. அவளோட அது பேசிட்டு அப்புறமா தான் அடிச்சாலுவ. என்கிட்ட வச்சுக்கிட்டேன்னா வச்சுக்க, முதல்ல அடிதேன். பாரு நல்லா ஆள. ஒரு நாளைக்கு ஒருத்திக்கிட்ட உரண்டுக்கு போலன்னா உனக்குலாம் தூக்கம் வராது பிள்ளையே. நல்ல காசு பணம் வச்சுக்கிட்டு தான் இருக்க, ஒழுங்கா ஆக்கி தின்னுக்கிட்டு கிடக்க வேண்டியதுன்னு. அக்கம் பக்கத்துல உனக்கு என்ன சண்டை? தனதோறு எங்கிட்ட வம்பு இருக்கிறதே வேலையை வச்சிருக்க. இன்னொரு முறை எங்ககிட்ட வச்சுக்கிட்டேன் அவ்வளவுதான் உனக்கு. இதான் உனக்கு முதல்ல நடத்திய மாத்துக்க.